இன்றைக்கி நம்ம சிக்கனை பயன்படுத்தி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் சிக்கன் கோஃப்தா செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் அடிக்க ஒரு தடவை செய்ய சொல்லி அடம் பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சிக்கன் கோஃப்தா ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே சிக்கன் வாங்கினா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் குண்டு மிளகாயா 6லேருந்து 7 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீல மிளகானா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இது 3 சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 250 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. நல்லா 3லேருந்து 4 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது அதில் எலும்போ தோலோ இல்லாத அளவுக்கு வெறும் சிக்கனாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன கப்பில் வெங்காயம் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா செவக்க பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரை எலும்புச்சம்பழ சாறு அப்படியே சேர்த்துக்கோங்க. எலும்புச்சம்பழம் ரொம்ப பெருசாக இருந்தால் அதில் கொஞ்சமாக நீங்கள் சாறு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எலும்புச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு இதை 1 பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் 1 பாதியமாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு 1 பாதியமாக நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்பூன் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் மேலே இருக்கக்கூடியது அடியில் இருக்கக்கூடியது எல்லாமே சேர்ந்து நல்லா அரைப்பட்டு வரும். இதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பட்டர் சேர்க்குறதுனால இந்த சிக்கன் கோஃப்தா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த சிக்கனை நீங்கள் அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சிக்கனை அப்படியே வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சிக்கன் நீங்கள் எலும்பு தோல் இல்லாமல் எடுக்கும்போது தான் நல்ல மிக்ஸி ஜாரில் அரைப்பட்டு வரும். எலும்போடு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரோட பிளேடெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் சிக்கன் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு சிக்கனில் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இந்த சிக்கன் கோஃப்தா உருண்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெருசாவோ சிறுசாவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி எடுத்து உருட்டிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா 10 உருண்டைகள் உங்களுக்கு தாராளமாக வரும். இந்த மாதிரி நான் பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 உருண்டை தாராளமாக வரும். சிக்கன் அரைக்கும் போது உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் அரைப்படலைன்னா 2 பாதியாக போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைப்படலைன்னு கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது தான் உங்களுக்கு சிக்கன் கையில் வச்சு உருட்டுறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ சிக்கன் உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் கோஃப்தாவுக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த மாதிரி நான் சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு எண்ணெயில் பொரிச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கோஃப்தா செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த வெங்காயம் தயிரெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கிரேவியில் நீங்கள் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்யும்போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைச்சி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை இந்த மாதிரி சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது கூட 2 பிரியாணி இலை இந்த மாதிரி சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருக விட்டுறக்கூடாது. லேசாக இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக நல்லா குறைச்சிருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசால் பொடி எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மசால் பொடி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். கொதித்து நல்லா லேசாக வற்றி வரும்போது ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஜீரகத்தூள் சேர்க்கும் போது தான் இந்த கிரேவி வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்க தயிர், வெங்காயம், முந்திரி பருப்பு இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு உரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து நல்லா சுற்றிலும் கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி நல்லா நுர கூட்டி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நடுப்பகுதியிலுமே லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கன் உருண்டைகளை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தள்ளியே சேர்த்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் உருண்டையை நீங்கள் சேர்க்கும்போது இந்த கிரேவி வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த சிக்கன் உருண்டையில் உங்களுக்கு முழுசாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாலே சிக்கனை சேர்த்துட்டிங்கன்னா அது சிக்கன் வந்து அந்த கிரேவியோட கரைஞ்சி போயிடும். முழு உருண்டையாக உங்களுக்கு வராது. இப்போ வந்து இந்த சிக்கன் உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவியை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் உங்களுக்கு இந்த சிக்கன் உருண்டை ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ சிக்கன் உருண்டையெல்லாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் திரும்பவுமே மூடியை போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் உருண்டையை நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் உருண்டை உள்ளே வர நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா நான் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சிக்கன் உருண்டையெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா முழுசாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியுமே நல்லா உங்களுக்கு கெட்டியாக ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. மொத்தத்தில் இந்த சிக்கன் உருண்டையை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் கோஃப்தா வந்து நல்லா கிரேவியெல்லாம் கெட்டியாயிட்டு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவில் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கொதி வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சிக்கன் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் எடுத்தாலே எப்போதும் ஒரே மாதிரி குழம்பு கூட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சிக்கன் கோஃப்தா செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கோஃப்தா ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறலாங்க. இப்போ இந்த சிக்கன் உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிக்கன் கோஃப்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.